மாநாட்டில் பார்த்தா லட்சம் பேர் கீழே இருக்கிறான்னா 1.5 லட்சம் பேர் மேடையில் மட்டும் நிற்கிறாங்க. அதுக்கும் தலைவர் வந்து எழுந்து அவங்க உட்காருங்க சொல்லி சமாதானப்படுத்தி தலைவர்களை பேச வைக்கிறதுக்காட்டி போதும் போதும் ஆயிடுது. அந்த ஒழுங்குக்கு மட்டும் விடுதலை சிறுத்தைகள் வந்துவிட்டால் இந்த நாட்டில் அந்த தலைவனுக்கு பின்னால் மாபெரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற. நான் கூட எங்க கட்சி தோழர்கிட்ட பேசுவேன். எங்க பார்த்தாலும் சிறுத்தைகள் விளம்பரம் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் வாகனங்களில் சிறுத்தைகளின் படம் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் அண்ணன் திருமாவர்களின் உருவங்கள் இருக்கிறது. ஆனா ஓட்ட மட்டும் போட மாட்டேன்றான் ஐயா. நான் சொல்லுவேன், ஏன்னா நான் கேட்கிறேன், இங்கே அரங்குக்குள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிற எனது அருமை தோழர்களை தவிர இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதுகாப்பாக அவரை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். திருமாவின் படத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், திருமாவின் உருவத்தை பொறித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அரசியல் அதிகாரம் வருகின்ற போது திருமா காட்டுகின்ற கை நோக்கி இவர்கள் பாய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தலித்து மக்களும் அந்த தலைவன் பேச்சை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை கேளுங்கள், ஆட்சி அதிகாரம் எல்லாம் தலைவராக மாறும். இந்த தலைவனுக்கும் பின்னால் வந்த தலித்துகளின் பேச்சை கேட்கின்ற போதே இந்த வேல்முருகனுக்கு எம்எல்ஏ என்கிற இந்த 3 எழுத்து 3வது முறை கிடைத்தது என்று சொன்னால் அது அண்ணன் திருமா அவர்களால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதை எல்லா நாடுகளிலும் சொல்லியிருக்கிறேன், எல்லா தொலைக்காட்சி விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வெற்றியை உறுதி செய்தது 1000 திருமாவின் உயிரான விடுதலை சிறுத்தைகள்.